உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். தாம்பரம் மாநகராட்சிக்கு புதிய கட்டிடம் அடிக்கல் நாட்டினார் அமைச்சர் நேரு. தாம்பரம் மாநகராட்சியின் புதிய அலுவலக கட்டிடம் 43 கோடியே 40 லட்சம் மதிப்பில் அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி தாம்பரம் பகுதியில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் அன்பரசன், TR பாலு ஆகியோர், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருள்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழா மேடையில் அமைக்கப்பட்டிருந்த மாநகராட்சி புதிய கட்டிடத்தில் புகைப்படங்களை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய அவர், புதிய மாநகராட்சி கட்டிடம் 18 மாதங்களில் கட்டி முடிக்கப்படும். இதற்காக 43 கோடியே 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பாக முதலில் 30 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அது போதாது என மேலும் தொகை தேவைப்படும் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் 43 கோடியே 40 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தாம்பரத்தை பொறுத்த அளவில் இந்த கட்டிடத்தை விரைவில் கட்டி முடித்து முதலமைச்சர் திறந்து வைப்பார். தாம்பரம் மாநகராட்சி இன்று இருப்பது போல இல்லாமல் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் தாம்பரம் மாநகராட்சியில் இணைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. எனவே பெரிய மாநகராட்சியாக அமையும் உள்ளாட்சி தேர்தலுக்கு 2 வருடம் உள்ளது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்குள் விரிவாக்கம் செய்யப்படும். அரசு நலத்திட்டங்களை விரிவாக செயல்படுத்த தாம்பரம் மாநகராட்சியின் பகுதியில் விரிவாக்கம் செய்யப்படும். மழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என கேட்டபோது, மழை பெய்யட்டும், செம்பரம்பாக்க ஏரி போன்ற சுற்றுவட்டார பகுதியில் ஏரிகள் நிரம்பப்படும். அப்படி என்றால்தான் சென்னையின் குடிநீர் தேவை பூர்த்தியாகும் என்றார். முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து இதுவரை ஏற்கனவே இருந்த 15 மாநகராட்சிகளுக்கு கூடுதலாக 10 மாநகராட்சிகளை அறிவித்து, அதில் முதல் கட்டமாக 5 மாநகராட்சி அறிவிக்கின்ற போது தாம்பரத்தை மாநகராட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அப்படி அறிவித்த போது இதற்கு உடனடியாக ஆணையர் அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே வாங்க கமிஷன் மேயர் வாங்க, மேயர் பக்கத்தில் அப்படின்னு இல்லை, ஆணையர் அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அரசு சார்பாக 30 கோடி ஒதுக்கப்பட்டது. அப்படி ஒதுக்கப்பட்ட தொகை கூடுதலாக வேண்டும் என்று நம்முடைய தாம்பரம் மாநகராட்சியிலிருந்து கேட்ட காரணத்தால் இன்றைக்கு 50 கோடியாக உயர்த்தி தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அதில் தான் ஒரு கட்டடம் ஏற்கனவே புதிதாக அறிவிக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. தாம்பரத்தை பொறுத்தளவு இந்த இடம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இது ரெவன்யூலிருந்து தாம்பரத்திற்கு மாநகராட்சியாக வழங்கினார்கள். அதில் இருக்கிற ப்ராசஸில் கொஞ்சம் தாமதமாகப்பட்டதால் கொஞ்சம் 1 வருடம் தாமதமாகிவிட்டது. இப்போது இன்னும் ஒரே ஒரு இடத்தில் இந்த கட்டடம் கட்டி புதிதாக முதலமைச்சர் அவர்களை திறந்து வைக்க இருக்கிறார்கள். மேலும் மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி என்பது இன்றைக்கு இருக்கிற அளவோடு இல்லாமல் சுற்றுப்பகுதியில் இருக்கிற கிராமங்கள், இருக்கிற வண்டலூர் மற்றும் இருக்கிற எல்லா இடங்களும் தாம்பரம் மாநகராட்சிக்குள்ளாக வருவதற்காக அதுக்காக இப்போடைய குழு அமைத்து அந்த குழு மூலமாக அவர்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள். எனவே இது ஒரு பெரிய மாநகராட்சியாக உருவாகும். சார், வர உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள அது நமக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது இந்த உள்ளாட்சி தேர்தல். அதில் ஒன்றும் பிரச்சனை, எல்லாமே விரிவாக்கம் செய்யப்பட்டு அனைத்து அரசினுடைய நல திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த தாம்பரம் மாநகராட்சியை பெரிதாக ஆக்கி அங்கு இருக்கிற பகுதிகளிலே அரசினுடைய கட்டடங்கள், அரசினுடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படும். எவ்வளோ நாளில் முடியும் இந்த கட்டிட பணி? 1 வருஷம். 18 மாதம் கட்டி முடிஞ்சு திறந்து குடியேறிடுவாங்க. இந்த கூட்டரங்கு எவ்வளோ பேர் உட்கார மாதிரி கட்டப்படுது? இப்போ வந்து மழைக்கு முன்னெச்சரிக்கையாக தான் இருக்கா சார் நகராட்சி நிர்வாகம்? மாநிலம் முழுவதும் நகராட்சி நிர்வாகம் சார்ந்த அந்த மழை திருப்பி ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க. தொடர் மழை அதுக்கு ஏங்க கொஞ்சம் நம்ம என்ன பொறுத்தளவு மழை பெய்யுட்டுங்க. கொஞ்சம் சம்பரமாக்கெல்லாம் அவங்க குடி தண்ணீருக்கு சிரமமாயிடும். நீங்கள் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு குடி தண்ணீரை ஏற்றி ஆகணும். குடி தண்ணீர் வரணும். மழை பெய்யுட்டுங்க. தமிழகம் முழுவதும் மழை பெய்ஞ்சாதான் மக்களுக்கு நல்லது. குடி தண்ணீர் வேணும். 2 நாள் சிரமத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்காதீங்க. குடி தண்ணீர் வேணும். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.